வணக்கம். ஆசிரியர் தேர்வு ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர் இவர்களுக்கான தெரிவு பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா, மொத்தம் 9 சப்ஜெக்ட்டுங்க. இதில் வந்து 8 சப்ஜெக்ட் விட்டாங்க. 18/7 விட ஆரம்பித்தாங்க. இப்போ இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 8 சப்ஜெக்ட் தான் விட்டுருக்காங்க. டெய்லியும் 2 2 விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு சில சேஞ்சஸ்னால ரிவைஸ்டு விட்டுட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் தமிழுக்கு மட்டும் பெண்டிங்க. தமிழுக்கு வந்து இன்றைக்கி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஜூலை 29 இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் எதிர்பார்க்கலாம். ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் டிஆர்பிக்கு ஃபோன் பண்ணி ஒரு சப்ஜெக்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவி லிஸ்ட்டுக்கும் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த யாரெல்லாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. அவங்க டிஆர்பி தரப்பில் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சரியாக இருந்துச்சுன்னா, நீங்கள் சொல்கிற கிரீவிங் சரியாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதிய தெரிவு பட்டியல் வந்து வெளியிட்டு பழசை வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கிட்டுறாங்க. இந்த தாங்க நடந்துகிட்ருக்கு. இப்போ உங்களுக்கே தெரியும், நானே வந்து பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நான் வீடியோ போடல. ஏன்னா அதுக்கான அவசியம் இல்லைன்னு நினச்சிட்டேன் கண்டிப்பாக அது மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நான் அப்பப்போ அப்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேங்க என்னோடய யூடியூப் சேனலில். உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஒரு சில பேர் நோட்டிஃபிகேஷன் அதாவது இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காது. இதுக்கான அப்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நான் ஒன்றுமே ஒரு பப்ளிஷ் பண்ணும்போதும் ரிவைஸ்டு வரும்போது சொல்லியிருந்தேன். ஜியாகிரஃபி ப்ளஸ் ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாகவே, ஏன்னா அந்த இஷ்யூ எனக்கே தெரிஞ்சது. என்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நானும் வெரிஃபை பண்ணி அவங்களுக்கான டேட்டாஸ் கொடுத்தேன். அவங்க வெரிஃபை பண்ணிட்டு அந்த சீரியல் நம்பர் ப்ளஸ் யாருக்கு நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களோ அவங்களோட சீரியல் நம்பர், சிவி நம்பர், உங்கள் சிவி நம்பர் சொல்லணும். இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கான இது சொல்லணும். நீங்கள் இதில் சொல்லும்போது உங்கள் மேஜர், உங்கள் மார்க்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி, பிஎஸ்டிஎம் டைப்பு, அடுத்த செகண்ட் கிரேட் டைப்பு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே ஈக்குவலாக இருக்குங்க. சரியாக்கணும் பார்த்துக்கணும். பெரும்பாலான இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஜர் ப்ராப்ளம் எதுவும் கிடையாதுங்க. அந்த கேட்டகரி வைஸில் வந்து பார்த்திங்கன்னா உட்கார வைக்கும்போது அந்த ரொட்டேஷன் ப்ளஸ் டர்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எரர் நடந்துடுது. ஆனால் இது ரொம்ப ஸ்லோ தாங்க. ஏன்னா 3092 பேர் தான். அதுலேயும் ஏகப்பட்டது நாட் அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2700 2800 போஸ்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுக்க போகிறாங்க. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க. இது வழக்கமாக பிஜிலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் அதிகபட்சம் எடுத்துக்குவாங்க. குறைஞ்சபட்சம் 2 நாள். பிஜிக்கு 3 நாள் எப்பயுமே எல்லா லிஸ்ட்டுமே விட்டுருது. 2019, 22 எப்பயுமே சரி 3 நாள் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் ரொம்பவே தாமதம் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இதுக்கான கவுன்சிலிங் எப்போ நடக்குன்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் இப்போ அதுதான் வரப்போகுது. அதனால் இப்போயே இது வீடியோ போட்டேன். நம்ம தமிழக முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22 அமெரிக்கா பயணம் போகிறதுனால அதுக்கு முன்னாடியே நியமன ஆணைகள் வழங்குறது வந்து தொடர்புடைய துறைகள் வந்து பார்த்திங்கன்னா உரிய நடவடிக்கை எடுப்பதாக கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நம்மளுக்கு அதாவது உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22க்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட சுதந்திர தினத்துக்கு பக்கம் முன்னாடியே கூட எதிர்பார்க்கலாம். அவங்களோட வேகத்தை பொறுத்து மாறும். ஆனால் இது மாதிரி டிஆர்பி இவ்வளோ தரப்பு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டிலே பண்ணிக்கிட்டு இருந்தால் இன்னுமே தாமதத்துக்கான பாசிபிள் இருக்குது. அப்படி இன்னுமே தாமதமாகிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டு போய் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அவங்க அடுத்த ஆக்ஷன் எடுத்து இது பண்ணுறதுக்குள்ளார முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணம் போயிட்டால் அவங்க 15 நாள் வெளிநாடு வந்து பார்த்திங்கன்னா முதலீடுகள் இருக்கிறதுக்கோசரம் போகிறாங்க. அது முடிச்சுட்டு வரதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் ஆயிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் வரைக்குமே தள்ளி போகிறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்குது. இருந்தாலும் அது மாதிரி தள்ளி போகாதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஏன்னா முன்னாடியே அவங்க முதல்வர் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணி நியமன ஆணைகள் வந்து கொடுக்கப்படுறாங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெரிட், அதாவது ஃபுல்லாக எந்த ஒரு டவுட்டும் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேஃபாக இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. இப்போ எட்ஜில் இருக்கிறவங்க, பார்டர் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள இப்போயே அவசரப்பட்டு செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர பட்டியல் கிடையாது. எப்பயுமே மாறுதலுக்கு உட்பட்டது தான். நீங்கள் வேலையில் சேர்ந்து அந்த ஸ்கூலில் சேர்ந்துட்டு நீங்கள் அட்டனன்ஸில் சைன் போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எது வேணாலும் மாறலாம். மாற்றத்துக்கு உட்பட்டது. நம்பிக்கையும் இழக்காதீங்க. அதே மாதிரி ஓவர் கான்ஃபிடெண்ட்டாகவும் இருக்காதீங்க. எது வேணாலும் மாறலாம், நடக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கான இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் படிங்க, ப்ளஸ் 2 அடெண்டம் படிங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் சிவி லிஸ்ட் எடுத்து வச்சுக்கங்க, செலெக்ஷன் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கங்க. நீங்கள் என்ன உங்களோட மார்க் நிறைய பேர் கம்மியாக இருக்குதா சொல்லிகிட்ருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே பார்க்கணுங்க. தமிழ் மீடியம், செகண்ட் கிரேட் டீச்சர், ப்ளஸ் பிடபிள்யூடி, இது எல்லாமே அது ப்ளஸ் ஒரே மார்க்காக இருந்தாலும் ஏஜ் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் யார் மோஸ்ட் சீனியர் யார் ஜூனியர்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்மி மார்க் இருந்தாங்கன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு ப்ரூஃபோடு தான் கொடுத்தாங்கன்னா அப்படின்னா தான் அவங்க அது ப்ரூஃப் கொடுக்கலான்னு இல்லை, நீங்கள் சீரியல் நம்பர் சொன்னீங்கன்னாவே அவங்க எடுத்துக்கிறாங்க. அது கவனமாக பார்த்து பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இன்றைக்கி செலெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம் தமிழுக்கு அதனால் இப்போ இது முடிஞ்சாலுமே ஒரே நாளில் கூப்பிடுவாங்கன்னா ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டி கம்மி தான். இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு ஏன்னா இப்போ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் இப்போ பிஜிலாம் பார்த்திங்கன்னா அதுக்குமே இப்போ சிவி தகுந்த மாதிரி அதுக்கும் ஒரு ஷெட்யூல் போட்டு கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் வைஸாக தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் நடந்துச்சு. அதுக்கான வாய்ப்பு நான் வந்து அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அக்யூரேட்டாக தெரியல, நான் முடிஞ்சதை வச்சு பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஒரு சில பேர் கேட்டுட்டு சொல்லுவேன். 100% அக்யூரேசியாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் சொல்ல முடியாது. நீங்கள் தெரிஞ்சதுனாலும் கமெண்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 15க்குள்ளார நியமன ஆணைகள் எதிர்பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.